எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நிர்மதா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் பெயின். ஸோ இந்த பேக் பெயின் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இப்போ நிறைய பேர்த்துக்கு இந்த ப்ராப்ளம் வருது. அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா எபோவ் 40 இயர்ஸில் இருக்கவங்க ரொம்பவே இந்த ப்ராப்ளத்தினால கஷ்டப்படுறாங்க. நம்ம பேக் பெயின் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். லைக் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா பேக் பெயின் வர ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் அதிகமாக பேக் பெயின் இருக்குன்னா ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு ஐஎஃப்டி, அல்ட்ராசவுண்ட் அந்த மாதிரி ஃபிசியோதெரப்பியில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்கள பண்ண சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லைக் அந்த ஒரு 1 வீக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இன்னும் வேர்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது கொஞ்சம் அந்த பெயின் கம்மியானோடனே அந்த ரூட் காசை வந்து சரி பண்ணாமல் அதை வந்து அப்படியே விட்டுட்டு அந்த பேக் பெயினோடய கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எப்போல்லாம் அந்த பேக் பெயின் ரொம்ப வேர்ஸ் ஆகுதோ அப்போல்லாம் போய் டாக்டர் அட்வைஸ் இல்லாமே அந்த ஃபிசியோதெரப்பியில் ஒரு ஐஎஃப்டியாக இருக்கட்டும், ஒரு அல்ட்ராசவுண்டாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அது வந்து இன்னும் வேர்ஸ் ஆகிட்டே போகும். லைக் ஒரு பேக் பெயின் ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் அதுக்கப்புறம் ரொம்ப வேர்ஸாக போய் அவங்களோட ஆக்டிவிட்டீஸே செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாகும்போது தான் அதுக்கான ப்ராப்ளம், அதுக்காக ஸ்கேன் எடுத்து பார்க்கறது, அதுக்கெல்லாம் ரிசர்ச் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி ரொம்ப சிவியர் கண்டிஷன் இப்போ எங்ககிட்டே வர பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து லைக் ஒரு டெலிவரி பெயின் அளவுக்கு ஒரு பெயினோடலாம் வர்றாங்க. லைக் அவங்களால படுக்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது, ரொம்ப கத்துவாங்க வலி தாங்க முடியாமல். ஸோ நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக மசாஜ்லையோ இல்லை ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட்லையோ அது அந்த மாதிரி ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியாது. ஸோ நமக்கு எப்படியோ ஒரு 10 டேஸ் 15 டேஸ் டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப வேர்ஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி தெரப்பீஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்து நீங்க வந்தீங்க அப்படின்னா நம்ம ரூட் காஸ் சரி பண்ணி அந்த இடத்துல கம்ப்ரெஷன் ஆயிருக்கோ, இல்ல பல்ஜ் ஆயிருக்கா, இல்ல ப்ரொலாப்ஸ் ஆயிருக்கா, ஸோ அந்த ப்ராப்ளத்தை என்னன்னு பார்த்து ஒரு 1 வீக் கரெக்டாக அந்த ப்ராப்ளத்தை நம்ம ட்ரீட் பண்ணாலே நம்மளால அதுலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வர முடியும். ஸோ அப்போ பேக் பெயின் ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் அவேர்னஸோட முன்னாடியே அந்த ட்ரீட்மெண்ட்ல எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பேக் பெயின் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ பேக் பெயின் பார்த்தீங்க அப்படின்னா எதனால் வருது? ஸோ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ராங் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஒபிசிட்டி. உங்களுக்கு வந்து ஓவர் வெயிட் ஒபிசிட்டி ஆயிடுச்சு, ராங் லைஃப் ஸ்டைல் இருக்கீங்க, கரெக்டான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைன்னா பேக் பெயின் வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராங் போஸ்டர், அதாவது உட்காரும் போதும் சரி, நிற்கும் போதும் சரி, படுக்கும் போதும் சரி, எல்லா இடத்துலையுமே ஒரு ராங் போஸ்டர் நீங்கள் பண்ணுறீங்க. லைக் ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ரைட் எல்லாம் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போதும் இல்லை ஓவர் வெயிட் லிஃப்டிங் இல்லை ஓவர் ஒர்க் லோட் இருக்கும்போதும் நமக்கு வந்து பேக் பெயின் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக ட்ரெஸ் போடுறது, அன்கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் போடுறது, லாங் ட்ரைவ் பண்ணுறது, அன்கம்ஃபர்டபுளாக உட்காந்து ட்ரைவ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது நமக்கு பேக் பெயின் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணும்போது நம்ம பேக் பெயின் வராமல் தடுத்துக்கலாம். ஸோ பேக் பெயின் வந்துருச்சுனாலுமே வந்து சில விஷயங்கள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து பெயின் வேர்ஸ் ஆகாமல் தடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பேக் பெயின் வந்துருச்சு அப்படிங்கும்போது ஃபார்வர்ட் பெண்டிங் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ஃபார்வர்ட் பெண்டிங் அதிகமாக பண்ணும்போது நமக்கு இன்னும் வேர்ஸ் ஆகும். ஸோ அப்படி நீங்கள் பெண்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்தால் கூட உங்களோட முட்டியை மடக்கி நீங்கள் பெண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக வெளியே வரலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் ஓவர் இருக்கீங்க அப்படின்றப்போ பேக் பெயின் வந்து இன்னும் வேர்ஸ் ஆகும். ஸோ அது நீக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், நீ ஜாயின் பெயின் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ பேக் பெயின் வர ஆரம்பிச்சிச்சுனாலே மேக்ஸிமம் நீங்கள் வெயிட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணி பாடி நல்லா ஃபிட்டாக வச்சுக்க பார்க்கணும். ஸோ வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயட் நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப கேஸ் ஃபார்ம் ஆகிற டயட்டாக இருக்கட்டும். இப்போ பேக் பெயின் உங்களுக்கு இருக்குது அப்படின்றப்போ நிறைய பல்சஸ், அதாவது நிறைய பருப்பு வகைகள் எடுக்கிறது, அதுக்கப்புறம் நிறையா கிழங்கு வகைகள் சாப்பிட்றது, ஸோ இந்த மாதிரி பட்டாணி எல்லாம் எடுக்கிறது, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கங்க. ஸோ அதெல்லாமே நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். நீர் காய்கறிகள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கங்க. ரெட் ரைஸ் சாப்பிடுங்க, ஒயிட் ரைஸ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. பேக் பெயின் அதிகமாக இருக்கும்போது நிறைய நான் வெஜிடேரியன் சாப்பிடாதீங்க. ஸோ அது டைஜஸ்டே ஆகாது, அது இன்னும் கேஸ் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு இன்னும் பேக் பெயின் அதிகமாக இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டயட்டில் வந்து கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அது ஒரு லெமன் ஹனி ஜூஸில் ஃபாஸ்டிங் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக அது சரியாகும். உங்களுக்கு வந்து அது கால்சியம் பாடியில் அது சீக்கிரமாக ப்ரொடியூஸாக இருக்கும். அந்த லெமன் ஹனி ஜூஸ் ஃபாஸ்டிங் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், வீக்லி ஒன்ஸ் லெமன் ஹனி ஜூஸ் ஃபாஸ்டிங் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே வந்து 1 டேபிள் ஸ்பூன் லெமனில் வந்து 5 to 6 ட்ராப்ஸ் வந்து இஞ்சி சாறு மிக்ஸ் பண்ணி காலையில் வந்து லைட்டாக வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க, ஒரு 100 ml வாட்டரில். ஸோ அந்த மாதிரி டெய்லி எடுத்துகிட்டு வரும்போது அதுவுமே வந்து உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய் இருக்கு இல்லையா, அது வந்து பாடியில் நீங்கள் மசாஜ் பண்ணணும். ஸோ அந்த எந்த மாதிரி பண்ணலாம்னா உங்களோட பேக்கில் இருந்து மேலே போகிற மாதிரி, கழுத்துக்கு போகிற மாதிரி, அதாவது ஹார்ட் நோக்கி மேலே போகிற மாதிரி மேல் நோக்கி மசாஜ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 minutes 15 minutes கழிச்சு நீங்கள் போய் ஹாட் வாட்டரில் பாத் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெர்மெண்டேஷன் பேக் அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஃபெர்மெண்டேஷன் பேக் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே அங்கே வீக்காக இருந்தாலும் வலி இருந்தாலும் குறைஞ்சு உங்களுக்கு தூக்கம் வரக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ பேக் பெயின் இருக்கவங்க எங்கெல்லாம் ஃபெர்மெண்டேஷன் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா லோயர் பேக்கில் ஃபெர்மெண்டேஷன் பேக் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட முட்டிக்கு கீழே ஃபெர்மெண்டேஷன் பேக் வச்சு படுக்கும்போது உங்களுக்கு வந்து பேக் பெயின் குறையும். அது சயாட்டிக்கா ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல வேர்ஸாகவே பேக் பெயின் இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் ஹாட் அண்ட் கோல்ட் ஃபெர்மெண்டேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ ரொம்ப வலி இருக்குது தாங்க முடியலன்றப்ப நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஹாட் பேக்கும் ஒன்று வச்சுக்கணும், கோல்ட் பேக்கும் ஒன்று வச்சுக்கணும். ஹாட் வாட்டர் பேக்கில் வந்து ஃபெர்மெண்டேஷன் பேக்கில் 3 minutes ஒத்தனம் கொடுக்கணும்.
இருக்கணும். அதை எடுத்துட்டு ஐஸ் பேக்கில் 1 மினிட். ஸோ இந்த மாதிரி 15 மினிட்ஸ் பண்ணணும். ஸோ அந்த 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டரில் எனிமா எடுக்கணும். கொஞ்சம் சில்னஸாக ஒரு 24 டிகிரி செல்சியஸ் அந்த அளவுக்கு நல்ல ஒரு சில் தண்ணியில் வந்து நீங்கள் எனிமா எடுக்கிறீங்க அப்படின்னா ரெகுலராக எடுக்கும்போது உங்களுக்கு நல்லாவே பேக் பெயின் ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குளிக்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹாட் வாட்டர்லேயே குளிங்க, கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. பேக் பெயின் நமக்கு நல்லா ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஹாட் வாட்டர்லேயே குளிக்கலாம். அந்த மாதிரி குளிக்கும்போது என்ன பண்ணலாம்னா நம்ம குளிக்கிற மக்லேயே வந்து கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்து உங்களோட ஹிப் ரீஜியன் உங்களுக்கு எந்த இடத்துல பெயினாக இருக்கோ அங்கிருந்து உங்களோட கால் விரல் வரைக்கும் அப்படியே மேல் நோக்கிற மாதிரி அப்படியே மேலால் அப்படியே தண்ணி ஊற்றிட்டே வாங்க. அந்த மாதிரி ஒரு 4 to 5 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். அது ஒரு மசாஜ் மாதிரி இருக்கும். சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் கம்பல்சரியாக வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ பேக் பெயினுக்குன்னு சில எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது. அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்து கற்றுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். மக்ராசனா சீரீஸில் ஒரு 6 எக்ஸசைஸ் இருக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸசைஸ். ஸோ அந்த எக்ஸசைஸில் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். யோகா வந்து பேக் பெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து உங்களோட ப்ரீத்திங் வந்து சூரியஸ்வரால் இருக்கிறது ரொம்ப நல்லது. சூரியஸ்வரா அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் சைடு ப்ரீத்திங் வந்து எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா சூரிய பேதனா பிராணாயாமா ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் சைடில் நல்லா மூச்சு எடுத்துட்டு ரைட் சைடு நல்லா மூச்சு விடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு 10 ரவுண்ட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பிராமரி பிராணாயாமா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாடி சுத்தி பிராணாயாமாவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக அதுலேருந்து வெளியில் வரக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகாமல் உங்கள் மைண்டை நல்லா பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நம்ம ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆனால் கூட நமக்கு வந்து பேக் பெயின் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் யூஸ் பண்ணணும். ரொம்ப டைட் ட்ரெஸ் யூஸ் பண்ணாமல் ஹை ஹீல்ஸ் யூஸ் பண்ணுறது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் படுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹார்ட் மேட்ரஸில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ரொம்ப சாஃப்ட் ஃபோம் மேட்ரஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பேக் பெயின் ரொம்ப வேர்ஸ் ஆயிரும். ஸோ அப்போ வந்து நல்ல திக்கான நல்ல ஹார்டான மேட்ரஸ் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். சீக்கிரமாக அந்த பெயின்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து உங்கள் டைஜஷனாக இருக்கட்டும் உங்களோட மோஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கிளியர் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பேக் பெயின் வந்து இன்னுமே வேர்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வச்சுக்காமல் நீங்கள் நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணி ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு முத்ராலாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சீக்கிரமாக அதுலேருந்து வெளில வரலாம். ஸோ பேக் பெயினுக்கு முக்கியமான முத்ரா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதான் பங்கஜ் முத்ரா. ஸோ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உங்களோட சுண்டு விரல் 2 ஜாயின் பண்ணிங்க, உங்களோட கட்டை விரல் 2 ஜாயின் பண்ணிங்க, உங்கள் கை வந்து லோட்டஸ் மாதிரி வச்சுக்கணும். ஸோ இந்த முத்ரா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாயு முத்ரா. இது வந்து உங்களோட கட்டை விரல் ஆள்காட்டி விரல் ஜாயின் பண்ணிட்டு மீதி ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஓப்பனில் வச்சுக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வருண முத்ரா. ஸோ இது வந்து உங்களோட கட்டை விரலும் உங்களோட சுண்டு விரலும் ஜாயின் பண்ணிட்டு மீதி ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஓப்பனில் வச்சுக்கணும். ஸோ இந்த 3 முத்ரால எந்த முத்ரா வேணாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா ஐஸ் க்ளோஸ் பண்ணி ஒரு மெடிடேஷன் மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களால் முடியலைன்னா நீங்கள் படுத்துட்டு கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். உட்காந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உட்காந்து பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ரைட்டாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக அந்த பேக் பெயின்லேருந்து வெளியில் வரலாம். அப்படி உங்களால் இந்த விஷயம்லாம் ஃபாலோ பண்ணியும் உங்களால் பேக் பெயின்லேருந்து வெளியே வரணும்னா ப்ராப்பரான ஒரு பஞ்சகர்மா வர்மா ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து ப்ராப்பராக அந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக ரூட் காஸ்லேருந்து சரி பண்ணி அதுலேருந்து வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பேக் பெயின் வராமே நீங்கள் தடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் நன்றி.